ஹாய் அன்பு நெஞ்சங்களே, வீட்டை தாங்குறது தூண்ணு. வீடியோக்கு நான் இப்போ வந்திருக்கேன், மணி 3. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க போலாம் வீடியோக்குள்ள. உங்க முடி வளரணுமா, உங்க முடி கொட்டுறத நிப்பாட்டணுமா, அப்போ உடனே இதை செய்யுங்க. என்ன செய்யணும்? எண்ணெய் தேய்க்கிறத நிப்பாட்டுங்க. என்னடா இவன் எண்ணெய் தேய்க்கிறத நிப்பாட்ட சொல்றான்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லாரும் எண்ணெய் தேய்ங்கன்னு சொல்லுவாங்க, இவன் என்னடா எண்ணெய் நிப்பாட்ட சொல்றானே அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஏன் சொல்றேன்னு வாங்க உள்ளவே பார்க்கலாம். அதாவது எண்ணெய் தேய்ச்சா முடி கொட்டுறது நிப்பாட்ட, உடனே எண்ணெய் தேய்ங்க எண்ணெய் தேய்ங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா, அது எதுக்கு முடி கொட்டுது? என்னன்னு செக் பண்ண மாட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்க்க மாட்டாங்க. அத நம்ம தளபதி ஸ்டைல்ல சொல்லணும்னா, ஒரு குட்டி கதை. அதாவது உண்மையான கதை தான். அந்த கதை மூலமா உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. அந்த கதை என்னன்னா, எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காருங்க. அவரு என்ன போனாலும், என்ன செஞ்சாலும் ஒரு 2 ஊசிய போட்டு விட்டுருவாருங்க. என்ன பிரச்சனைன்னு கூட பார்க்கறது கிடையாது. அதாவது வடிவேல் ஸ்டைல்ல சொல்லலாம்னா, யாரு கேட்டாலும் நான் இதத்தான் சொல்லுவேன். அப்படி சொல்லுவாரு இல்லையா? அத மாரி யாரு வந்தாலும் 2 ஊசிய போட்டு விட்டுறது. நானும் இது மாரி தாங்க ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டேன். எடுத்து எடுத்து பார்க்கறது கிடையாது. எதுவும் செக் பண்றது கிடையாது. உடனே ஒரு ஊசி 2 ஊசி எடுத்து போட்டு விட்டுறது. போட்டு விட்டுறது. அது எப்படின்னா, ஊசிய கையில எடுத்துட்டு மேல அப்படின்னு காட்டிட்டு, கடவுள்ட்ட ஏதோ வேண்டுவாரு. வேண்டிட்டு போட்டுருவாரு. ஊசிய போட்டுட்டு யாரு வந்தாலும் ஊசி தாங்க. இந்த மாரி டாக்டர் உங்க ஊர்ல இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அதே மாரி இவரு ஊசி போட்டாலும் கேட்கவும் செஞ்சு அப்பப்ப அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, போலி டாக்டர் லிஸ்ட்ல இவரு மாட்டிக்கிட்டாரு. ஆமாங்க. இவரு எதுவும் செக் பண்றதில்ல. 2 ஊசிய போட்டு எதுக்கு எடுத்தாலும் 2 ஊசிய போட்டு அனுப்பி விட்டுறது. இந்த கதைய எதுக்கு சொல்றேன்னா, நம்ம முடி எதுக்கு கழியுது என்னன்னு செக் பண்றது கிடையாது. உடனே எண்ணெய் எடுத்து தேய்ச்சிடுறது. அது எதுக்கு தேய்க்கணும், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கறதே கிடையாது. அதனால தான் நம்ம முடி பாதி முடி கொட்டி போயிடுறது. முதல்ல முடி எதனால கொட்டுது? என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். உடம்புல என்ன செய்யுதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதான் சொல்லுவாங்களே, ஆழம் தெரியாம கால விடக்கூடாதுன்னு. அதனால பார்த்து தான் என்ன பிரச்சனைன்னு பார்த்து தான் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டே எடுக்கணும். மனுஷங்கனாலே சூடு சொரணை இருக்குங்க. அதனால சூட செக் பண்ணணும் முதல்ல. சூடு தான் முடி கொட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது. அதாவது உடம்பு சூடு அதிகமாயிட்டாலும், பித்தம் அதிகமாயிட்டாலும், இந்த பித்தத்தினால நம்ம முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பித்தத்த நம்ம குறைக்கணும். அந்த பித்தத்த சூட்ட குறைக்கிறதுக்கு நம்ம பழங்கால மக்களு அப்பவே சொன்னாங்க. தலையில உச்சியில வந்து நல்லெண்ணெய வச்சு நல்ல மசாஜ் பண்ணி குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இப்போ உள்ளவைங்க தலையில நல்லெண்ணெய வச்சு மசாஜ் பண்றதெல்லாம் கிடையாது. கையில நல்ல செல்ல வச்சு மெசேஜ் வேணா பண்ணுவாங்க. இப்படி இருந்தா முடி கொட்டாம என்ன செய்யும்? இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அதாவது என்ன தேய்க்க வேண்டாம்னா முதல்ல இப்ப என்ன தேய்க்க சொல்றான் அப்படின்னு சொல்றீங்க அதானே? அதாவது எண்ணெய் தேய்க்க வேண்டாம்னு சொல்லலங்க. முடி எதனால கொட்டுது? எதுக்கு எண்ணெய் தேய்க்கிறோம்? எப்படி எண்ணெய் தேய்க்கணும்? அப்படிங்கிற முறை தான் சொல்றேங்க. அதாவது எண்ணெய் தேய்க்கணும். அது வழிமுறைகள்லாம் இருக்கு. அத மாரி செய்யுங்க. ஆண்கள் எப்போ எண்ணெய் தேய்க்கணும்? எண்ணெய் குளிக்கணும். பெண்கள் அதே மாரி அவங்களுக்கு ஒரு நாள் இருக்கு. அந்த எல்லாம் கணக்கு குடுக்குறேன். அது என்னன்னைக்குன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அதாவது ஆண்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற நாள் என்னன்னா, புதன்கிழமை இல்ல சனிக்கிழமை. அப்புறம் பெண்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற நாட்கள் வந்து செவ்வாய் இல்ல வெள்ளிக்கிழமை. அதாவது மித்த நாள்லாம் குளிக்க கூடாதா? மித்த நாள்லாம் பைப்ல தண்ணி வராதா? இல்ல நல்லெண்ணெய் தான் கிடைக்காதா? அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. இது எல்லாத்துலயும் ஒரு கணக்கு இருக்கு. அதே மாரி நீங்க செஞ்சு பாருங்க. உங்க உடம்புல உள்ள சூடுலாம் குறைஞ்சு முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகும். அப்புறம் நம்ம வடிவேல் ஸ்டைல்ல சொல்லணும்னா, "தண்ணிய குடி, தண்ணிய குடி." ஆமாங்க. தண்ணி நெறைய குடிங்கங்க. தண்ணி நெறைய குடிச்சா உங்களுக்கு சூடு குறையும். தண்ணி தான் மெயின்டனன்ஸ் பண்ணும் நம்ம உடம்புல உள்ள ஹீட்ட. அதனால தண்ணி நெறைய குடிங்க. தண்ணி மத்தது எல்லாத்துக்குமே நல்லது. தண்ணி நெறைய குடிக்கிறது ரொம்ப நல்லது. மொத்தத்துல எண்ணெய் வைக்கிறது வந்து உடல் சூட்ட குறைக்க தான். அத புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.